ஞானமயம் ஞானச்சுடர் நேயர்களுக்கு கண்ணனின் அன்பு வணக்கம். இப்பொழுது தமிழகத்தில், ஏன் தமிழர்கள் வாழும் எல்லா இடத்திலும் பேசப்படுவது பாரதியை பற்றித்தான். இது பாரதியின் 138வது ஆண்டு நிறைவு விழா. எனவே பாரதி எனும் கவிஞனை தமிழ் கூறும் நல்லுலகு எவ்வாறெல்லாம் பார்க்கின்றது என்பதை நாம் காண்பது சிறப்பு. ஆழ்வார்களின் அமுதத்தை பருகிவரும் இந்த நேரத்தில் பாரதியை நாம் ஒரு ஆழ்வார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் பாரதியை நான் ஆழ்வார் என்று சொல்லவில்லை. எனக்கு ஆழ்வார் மீது பற்றி இருப்பதனால் நான் பாரதியை ஆழ்வார் என்று சொல்லவில்லை. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு நான் தமிழகம் சென்ற பொழுது எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அதாவது, தமிழகத்தில் மத்திய கைலாஷ் என்று சென்னையில் உள்ள ஒரு கோயிலில் பாரதியை ஆழ்வார் என்று அழைத்து பாரதிக்கு ஒரு விக்கிரகம் செய்து அதை அம்பாள் சன்னதியில் வைத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆர்வம் மிகுதியால் நான் சென்ற பொழுது அது உண்மை என்று அறிந்தேன். அம்பாள் சன்னதியில் தாங்கள் காணலாம், பாரதி அவருடைய தலைப்பாகையோடு இருக்கின்ற அந்த விக்கிரகம் இருக்கின்றது. அவரை ஆழ்வார் என்றே அங்குள்ளவர்கள் அழைக்கின்றார்கள். அவருக்கு உற்சவம் எல்லாம் நடக்கின்றது. பாரதிக்கு முதலில் ஆழ்வார்கள் அறிமுகமாவது எவ்வாறெனில், அவருடைய சீடனான குவளைக்கண்ணன் என்பவன் தான் பாரதிக்கு ஆழ்வார்களை அறிமுகப்படுத்துகின்றார். அதுவும் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் வழிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டாளின் பாசனங்களை பாடி செல்வதைக் கண்டு கேட்ட பாரதி நெகிழ்ந்து போய் இது யார் பாடியது என்று கேட்க ஆழ்வார்களின் அறிமுகம் அங்கு அவனுக்கு நிகழ்கின்றது. அப்பொழுது அவன் கேட்கின்றான், ஆழ்வார்கள் கண்ணனை பற்றி எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறார்கள்? அவர்கள் சொல்கிற ஒரு 4000 பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். நான் கண்ணனை பற்றி 10,000 பாடல்கள் பாடுகின்றேன் என்று இறங்கி கண்ணன் பாடல்கள் செய்ய துணிகின்றான் பாரதி. அதற்கும் மேலாக 10,000 பாடல்கள் என்று அவன் ஒரு எல்லை வைத்தது மட்டுமல்லாமல், பாரதியை அதுவரை ஆழ்வார்கள் அவனை ஒரு தெய்வமாக, குருவாக பார்த்து வருகின்ற நேரத்தில் இவன் கண்ணனை தோழனாக, தாயாக, தந்தையாக, அரசனாக, சீடனாக, சத்குருவாக, குழந்தையாக, விளையாட்டு பிள்ளையாக, காதலனாக, காதலியாக, தன் குல தெய்வமாக பார்க்கின்றான். அவன் வாயால் சொல்வதானால், நண்பனாய், மந்திரியாய், நல் ஆசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான் என்று சொல்கின்றார். மேலும் அதே கண்ணன் பாடலில் பாரதி பேசும் பொழுது, கண்ணனை வழிபட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்று முன்னோர்கள், குறிப்பாக திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது, நாரணாவெனும் அந்த நாமமானது குலந்தரும் செல்வம் தந்திடும், அடியார் படு துயர் ஆவினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்றதாயினும் ஆயின செய்யும். ஒரு நலமான சொல் நாரணா என்ற நாமம் என்று திருமங்கை ஆழ்வார் செப்புகின்றார். பாரதி என்ன சொல்கின்றான் பாருங்கள். கண்ணன் நாமத்தை சொன்னால் நமக்கு கிடைப்பது செல்வம், இளமாண்பு, சீர், சிறப்பு, நற்கீர்த்தி, கல்வி, அறிவு, கவிதை, சிவயோகம், தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் சேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றன காண் என்று சொல்கின்றான். பாரதி ஒரு பாடலில் சொல்லுவான், மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புதற்கோர் மறைகாட்டவும் வந்தீரோ என்று. இச்சொல்லானது மிகவும் முற்போக்கான புதுமையான சொல்லாகப்படுகின்றது. ஆனால் இதே கருத்தை நம்மாழ்வார் 7ஆம் நூற்றாண்டில் சொல்லுகின்றார். வணங்கும் துறைகள் பலபல ஆக்கி, மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபல ஆக்கி, அவையதோர் அணங்கும் பலபல ஆக்கி, நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய், இணங்கும் நின்னோரை இல்லாய், நின் வேட்கை எழுவிப்பவனே என்று மிக அழகாக இந்த இதே கருத்தை நம்மாழ்வார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே பாரதியை நாம் நினைக்கின்ற பொழுது
ஆழ்வார்களை நினைக்காமல் இருக்க முடியாது. ஆழ்வார்களை நினைக்கும் பொழுது நாம் பாரதியை நினைக்காமல் இருக்க முடியாது. பாரதி ஒரு ஆழ்வான். பாரதி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.